நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜில் டம்மி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஃப்ரண்ட் பேஜுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன் சிம்பிளில் வந்து உங்களுக்கு எஃப் சிம்பிள் போட்டு வரும் ப்ளூ கலரில். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்ததுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் அப்படிங்கிற லெஃப்ட் பாட்டமில் இருக்கு பாருங்கள். இந்த பட்டன் கொடுக்காதீங்க, ஸ்கிப் கொடுத்துருங்க, எல்லாம் போயிடும். பிறகு ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி என் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓடிபிலாம் கேட்கும். அதனால் என்னென்ன ஆல்டர்னேட் நம்பரில் நான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த டவுன் சைடில் இருக்கிற இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலுங்க. ஓடிபி வரும் பாருங்கள். அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போட்டுப்போம். ஓடிபி போட்டோன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓடிபி எடுத்துக்கிச்சு. அதுவே பேர் கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பேர், இப்போ நான் வந்து பிரைட் வெஞ்சர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். திரும்ப நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். அதுவே ஒரு ஷார்ட்டாக ஒரு யூசர் நேம் அதுவே பிக் பண்ணிக்கிச்சு. தென் ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு பேர் டெல் அஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட்னு வரும். இதை நீங்கள் கொடுத்து தான் அடுத்த பேஜுக்கு போகணும். ஏதாவது ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கம்யூனிட்டி டேப் மாதிரி யாராவது இதை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா வரும். அதுக்காக இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம போகிறது ட்ரேடிங் பண்ணுறதுக்காக டம்மியாக. ஸோ இதெல்லாம் ஏதாவது ரேண்டமாக ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று ஓகே. சும்மா ஏதாவது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 சூஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி இப்போ தான் அந்த ஆரோ மார்க் எனேபிள் ஆகும் பாருங்கள். டிசேபிளாக இருக்குது. ஒரு 3வது அட்லீஸ்ட் ஏதாவது ரேண்டமாக எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிக்கலாம். பிறகு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 2-3 ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்று இப்போ டாடா மோட்டார், ரிலையன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரும்பி அந்த ஆரோ மார்க் கொடுத்து பாட்டமில் ரைட் சைடில் இருக்க எகைன் அந்த ஆரோ மார்க் கொடுத்து உள்ளே போயாச்சு. ஸோ இது ஒரு டம்மி ஆப் தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரியல் மணிலாம் போட போகிறது கிடையாது, டம்மி மட்டும்தான். ஸோ கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ திரும்ப வந்து நெக்ஸ்ட்லாம் கொடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாகவே லெஃப்ட்டில் இருக்க ஸ்கிப்பு கொடுத்து நம்ம போயிடலாம். இப்போ நீ கம்யூனிட்டி சூஸ் பண்ணதால கம்யூனிட்டி பற்றி டேட்டாலாம் வருது, நமக்கு அது தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஹோமு, ட்ரேட் லேபு, நியூஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ட்ரேட் லேபை கிளிக் பண்ணுங்கள். வாட் இஸ் ட்ரேட் லேப்? இதோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங், டம்மி ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா லிமிட் தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டி, ஷேர் மார்க்கெட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ட்ரேட் லேப்னு காட் இட் கொடுங்க. பிறகு வந்து உங்களுடைய விர்ச்சுவல் மணி பொசிஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து விர்ச்சுவல் மணி 10 லட்ச ரூபா காட்டுது பாருங்கள் போர்ட்ஃபோலியோவில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்காக தான் அது எப்படி லாகின் பண்ண சொன்னதுனால புது நம்பர் போட்டு லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா டம்மி அமௌண்ட் இருக்குது. இப்போது இதை வச்சு நான் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிற ஷேர்ஸு, என்எஸ்சி, சிஇபி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம அதில் டம்மியாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரேட் லேபில் தான் இப்போ லாகின் பண்ணிவிட்டு எப்போவுமே ட்ரேட் லேப் உள்ளே போயிடுங்க. போனீங்கன்னா தான் இந்த பேஜே வரும். அதில் வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் காட்டும். இதில் வந்து வாட்ச் லிஸ்ட் பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் ட்ரேடிங் ரன்னிங்கில் இருக்க ட்ரேட்ஸ்லாம் காட்டும். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் ரெக்கார்டு. இது ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு காட்டும். இப்போதைக்கு எதுவும் ட்ரேட் இல்லை. இப்போ நான் காலையில் மணி 5:57, 6 மணி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருக்காங்க இதை அனுப்ப சொல்லி. நேற்று நாள் 3 மணிக்கு மேலே மார்க்கெட் இருக்காது. பட் இருந்தாலும் ஆஃப்லைனில் நம்ம அதை வாட்ச் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது எப்படிங்கலாம் சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து இப்போது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட்ச் லிஸ்ட்டுன்ற டேப் இருக்குது பாருங்கள். பொசிஷன்ஸ்க்கு அப்புறம் வாட்ச் லிஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். சும்மா இது மாதிரிலாம் வந்ததுன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ண ரிலையன்ஸ், டாடா மோட்டார் மட்டும் இதில் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ நான் ரிலையன்ஸ் ஷேர் வேறு ஏதாவது ஷேர் வேணுனாலும் இந்த சர்ச் டேப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூட. வேறு என்ன ஆட் பண்ணலாம்? ஐடிசி அப்படின்னு போட்டிங்கன்னா
ஐடிசி, ஸோ ஐடிசின்னு போட்டோம்னா ஐடிசி வந்து ஈக்விட்டி ஷேர் ஃபியூச்சர் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஈக்விட்டி ஷேர் என்எஸ்சி ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன், அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே டிக் அடிச்சுக்கும். டிக் அடிச்சிருச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பேக் ஸ்பேஸ் மேலே கொடுங்க. இப்போ பாருங்கள் ஐடிசி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா அது மேலே ஒரு டச் பண்ண அப்புறம் ஃபிங்கர் வச்சு ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும். பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஏஎம்ஓன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் அவர் இப்போ ஆஃப்லைனில் இருக்கிறதுனால ஏஎம்ஓன்னு காட்டுது. மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு அந்த ஏஎம்ஓ ஆப்ஷனே வராது, வெறும் பை மட்டும்தான் இருக்கும். பை செல் அப்படி தான் இருக்கும். பை கொடுங்க. கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பை பண்ணுங்கள் இல்லை செல் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த பை டிக் அடிச்சிருக்கு ஆல்ரெடி. செல்னா செல் டிக் அடிச்சிடும், பைனா பை டிக் அடிச்சிக்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஒரு 100 ஷேர்னால் 100 ஷேரு. என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். என்ட்ரி ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் என்ன ரன் ஆகுதோ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இப்போ போயிட்டுருக்கோ அதில் ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்குது பாருங்கள், ஐடிசின்ற பேருக்கு கீழே இங்கே பாருங்கள் எல்டிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 478 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ 478 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரைஸும் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த நேரத்தில் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா நமக்கு ட்ரேட் ஆகாமல் போயிடும். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் பார்க்குற நேரம் 478, நீங்கள் பஞ்ச் பண்ணுற நேரம் 479, அது மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் ஏறிடும். ஸோ அப்புறம் 478 வந்தால் மட்டுமே வாங்கும். அதனால் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணனா ரன் ஆகிற ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் அந்த டைமில் உடனே வாங்கும். ஸோ ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியும் வாங்கலாம், அப்படியே ஜஸ்ட் வந்து நீங்கள் எம்டியாக விட்டாலும் ஓகே. அடுத்ததாக டைம் ஃப்ரேம் கேட்குறாங்க பாருங்கள். இந்த டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் வந்து டுமாரோ, 1 வீக், 1 மந்த், 1 இயர், இப்போ லாங் டேர்ம்லாம் பண்ணுறீங்கன்னா 1 இயர் எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்ததாக வந்து உங்களுக்கு அவ்வளோதான், ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ட்ரேட் ஆகிடும். இதுக்கு சார்ஜஸ் அதெல்லாம் உண்மையாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜெலாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனாலே டம்மிலே இவங்க சார்ஜஸ்லாம் கொடுத்துட்றாங்க, ப்ரோக்கரேஜ், செபி சார்ஜு. ஏன்னா உண்மையாக பண்ணிங்கன்னா ட்ரேடில் சார்ஜஸ்லாம் வரும். ஏன்னா இங்கே டம்மியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வரும், ஆனால் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கும். ரியலில் பண்ணும்போது சார்ஜஸ் வரும். அப்போ அதில் கொஞ்சம் உங்களுக்கு இதில் வர ப்ராஃபிட்டும் அதில் வர ப்ராஃபிட்டும் மேட்ச் ஆகாதுங்கிறதுனால இவங்க சார்ஜஸையுமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரிஜினலாக நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ட்ரான்சாக்ஷன் ஆகுமோ அதே சார்ஜ் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் சார்ஜ் ஆகும். ப்ரோக்கரேஜ் 20 ரூபா, செபிக்கு 5 பைசா, ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு ₹1.42, ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஜிஎஸ்டி வந்து 18%. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து ₹26 சரி இருக்கட்டும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ மோர் அதோட ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் நான் வச்சு பண்ணணும் சார் அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது 478 ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா எம்டியாக விடலாம் சொல்லியிருக்கேன். ஸோ மென்ஷன் பண்ணுறேன், 478 வாங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஷோ மோர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷோ மோரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 470, டார்கெட் வந்து 500, இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து 450. ஸோ ஒரு ₹20 ஸ்டாப் லாஸ், ₹20 டார்கெட்டு. ஸோ 478 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ₹500 வந்தால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன். இல்லை அதே மாதிரி ₹450 வந்தால் நான் வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன், வேண்டாம் அதுக்கு மேலே நான் வச்சுக்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் இல்லாமலே பண்ணலாமே. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் லாஸ் தேவையில்லை தான், பட் ஸ்டாப் லாஸோடு பண்ணுறது தான் ஒரு டிசிப்ளினாக இருக்கும். இப்போ 478 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ₹450 போகுது. அப்போ ₹450 போகும்போது ₹28 லாஸ் ஒரு ஷேருக்கு. 100 ஷேர் வரை வச்சுருக்கீங்க, ₹2800 லாஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே லாஸ் இறங்க உங்களுக்கு ₹100 இன்னும் எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கு மேலே நீங்கள் லாஸ் ஆக விரும்பலைன்னா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் ஸ்டாப் லாஸ். நமக்கு வரக்கூடிய அளவுக்கு அதிகமாக நஷ்டத்தை தடுக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் ஸ்டாப் லாஸ். ஸோ அதே மாதிரி நம்ம எவ்வளோ வந்தால் போதும், நான் வெளியே வந்துடுறேன். ஏன்னா மார்க்கெட் ஏறும், திரும்ப டப்புன்னு இறங்கிடும். ஸோ ஒரு நல்ல ஏற்றத்தை பயன்படுத்தி நம்ம அதை விற்க முடியாமல் போயிடும், நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா டார்கெட் வைக்கலைன்னா. ஸோ டார்கெட் அதையும் வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் இல்லாமலே கூட பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், ஷோ மோரில் போய் கிளிக் பண்ணி நீங்களாக வாலண்டரியாக டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. போட்டு பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும், ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஒன்ஸ் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனால் பொசிஷன்ஸில் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரேட் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ லாஸ்ன்னு. எக்ஸிட் பண்ணுறதுக்கு அது மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆப்ஷனும் வரும், எக்ஸிட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். இதில் வாட்ச் லிஸ்ட்டில் ஷேர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரியல் மார்க்கெட்டும் இப்படி தான். ரியல் மார்க்கெட் எப்படியோ அதே மாதிரி டம்மி மார்க்கெட். இதில் சிஇபி பண்ணுறவங்க சிஇபியும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் போய் நிஃப்டி எடுக்கிறேன். நிஃப்டி வந்து 23,800. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் லாஸ்ட்டாக தான் அது. நிஃப்டி ஸ்பேஸ் 23,800, ஒரு ஸ்பேஸ் விட்டு சிஇ.
இப்படி கொடுத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து வாங்குறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்போது 26ஆம் வீக்லி எக்ஸ்பைரி 26 டிசம்பருங்கிறது அதுதான் வந்து பக்கமாக வரக்கூடிய எக்ஸ்பைரி. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இன்னும் 1 நாள் தான் இருக்குது நாளைக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவ் வேறு. இந்த எக்ஸ்பைரி வேணும்னா நீங்கள் வந்து இதுதான் டாப்பில் வருது. எது நியர்பையாக இருக்கோ அதுதான் மேலே எடுத்து கொடுக்கும் சிஸ்டம். ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அதே மாதிரி நிஃப்டி வந்து 51 ரூபா இருக்குங்க, வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் ப்ளஸ் அது மேலே டச் பண்ணால் பை பண்ணிக்கலாம். பை. ஸோ இது ஆப்ஷன் சிபி அதுக்கும் கூட டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இது நம்ம வேணும்னா. ஸோ இது மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ், ஈக்விட்டி, ஷேர் இதெல்லாம் வந்து கமாடிட்டி கூட நம்ம வந்து வாங்கலாம் கூட. நன்றி, வணக்கம்.